திறம் வேண்டும். நம் ஞான பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெரும் பயன் ஏந்தும் என்று புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் யாரை பாடினாரோ அந்த பெரியாருடைய பெயர் தங்கிய படிப்பகம். திருவீரமணியின் திருமணம் வாழ்த்தி தஞ்சை வழியாக சென்ற காட்சியை பாடலாக எழுதிய பாரதிதாசன் திரு வீரமணியின் திருமணம் வாழ்த்தி ஆசிரியர்களுடைய மனவிழா நடந்து அடுத்த நாள் தஞ்சை வழியாக செல்லுகின்ற பொழுது வயிற்று பசியை தணிப்பதற்கு தமிழன் உணவு தாங்கி வாரானா என்று ஏங்கி நின்ற இடம் இந்த தஞ்சை. அப்படி பெரியார் அவர்களை பாராட்டினார். அவர் பெயரிலே படிப்பகம், ஆசிரியர் வீரமணி அவர்களையும் பாட்டில ஏந்தினார். அவர் பெயரிலே நூலகம், ஆசிரியர் அவர்கள் எழுதி இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கின்ற வாழ்வியல் சிந்தனைகள், அதன் பெயரிலே வாசகர் வட்டம். இந்த 3க்குமான 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய PSR மாதவராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் இன்னும் சற்று பேச மாட்டாரா என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற நிலையிலே என்னை தொடர்வண்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தம்முடைய பேச்சை சுருக்கிக் கொண்ட நம் அனைவருடைய மதிப்புக்குரிய மனிதநேய பண்பாளர் SS ராஜகுமார் அவர்களே, இந்த படிப்பகத்தை நூலகத்தை மிக திறம்பட இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்குனர், பல பேச்சாளர்களை, இங்கே பேசிய பெரியார் செல்வம், எங்கெங்கும் பேசுகின்ற அதிரடி அன்பழகன், இப்படிப்பட்ட பேச்சாளர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்ற புலவர் வி. பொற்கோவலவர்களே, அமைப்பின் தலைவர் சோ. முருகேசன் அவர்களே, காலையில் இருந்து எங்களை வரவேற்று இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை விட்டு பிரியாமல் இருக்கின்ற இந்த அமைப்பினுடைய செயலாளர் இரா. செந்தூர் பாண்டியன் அவர்களே, பொருளாளர் பேராசிரியர் குட்டிமணி அவர்களே, எந்த உதவியும் செய்ய தயார் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்ற A2Z மருத்துவமனை உரிமையாளர் ராம பாஸ்கரன் அவர்களே, நாடெங்கும் பெரியாரின் போர்வாளாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற சொற்பொழிவாளர் இரா. பெரியார் செல்வம் அவர்களே, இங்கே இந்த படிப்பகத்திற்கும் நூலகத்திற்கும் பல்வேறு உதவிகளை வழங்கி பாராட்டை பெற்ற பெருமக்களே, எங்களை எல்லாம் உங்கள் முன்னால் நிறுத்துவதிலே அதிக உழைப்பு எடுத்துக்கொண்ட, முயற்சி எடுத்துக்கொண்ட திராவிடர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வரத்தநாடு குணசேகரன் அவர்களே, அன்பு பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாவேந்தருடைய படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அம்பேத்கருடைய படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாவேந்தருடைய படத்தை நம்முடைய மனிதநேயர் SS ராஜகுமார் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அம்பேத்கருடைய படத்தை நம்முடைய சொற்பொழிவாளர் பெரியார் செல்வம் அவர்கள் இங்கே திறந்து வைத்திருக்கிறார். இந்த 2 படங்களும் நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் ஏராளம். இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் ஏராளம். தஞ்சை மாநகரிலே, நீலகிரி ஊராட்சியிலே, ராசாசி நகரிலே முதலாண்டு விழாவை, முதலாண்டு நிறைவையும் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தையும் காண்கின்ற ஒரு நூலகம், ஒரு படிப்பகம், ஒரு வாசகர் வட்டம் 3 இணைந்திருக்கிற இந்த விழாவிலே என்னுடைய பழைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கல்லூரி தோழர் பேராசிரியர் இளமுருகன் வந்திருக்கிறார், என்னுடைய கல்லூரி தோழர் ராமசிதம்பரம் வந்திருக்கிறார், இங்கே பேசினார்களே சூழல் பாவேந்தர் பேரவை அதனுடைய செயலாளர் வரதராசன் வந்திருக்கிறார், என்னுடைய தந்தையார், அவரும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர், எனக்கு பெயர் வைத்தவரை தந்தை பெரியார் அவர்கள் தான். இங்கே செந்தனையில் இருக்கின்ற அந்த ஊருக்கு பெரியார் அவர்கள் வந்து 3 நாள் எங்கள் வீட்டிலே தங்கி எனக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் கௌதமன் என்பது. என்னுடைய தந்தையாருக்கு இணையான தோழராக இருந்தவர் தான் நகரப்பேட்டை மாமுண்டி, அவருடைய மருமகன் நெடுநீங்கே வந்திருக்கிறார். 1973 பெரியார் அவர்கள் மறைந்த பொழுது பெரியாருடைய மறைவுக்கு நான் கவிதை எழுதினேன். அதே போல இன்னொருவரும் கவிதை எழுதினார். 2மே தன்னாட்சி இதழிலே வந்தது. நான் மேடையில் இருக்கிறேன். இன்னொரு கவிஞர் வல்லம் தாஜ்பால் எதிரே அமர்ந்திருக்கிறார். இதுபோல் பல்வேறு வகையான பெருமக்களை நாம் பார்க்கின்ற வாய்ப்பை இங்கே பெற்றிருக்கிறோம். அதிலும் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கின்ற ஒருத்தநாடு குணசேகரன் அவர்கள் கொடுத்திருக்கின்ற விலை என்பது மிகப்பெரியது. இந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு போராட்டத்தை டெல்லியிலே நடத்துவதற்கான பயணத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாயை இழந்தார், தந்தையை இழந்தார். இன்றைக்கும் அவருடைய மனைவி
நடக்க இயலாத நிலையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறார். இத்தனை துன்பங்களை ஏற்றுக்கொண்ட பொழுதும் கூட அவர் உள்ளத்திலே சோர்ந்து விடாமல் இந்த கொள்கை உறுதியோடு இருக்கிறார். ஆசிரியர் வீரமணி அவர்களாலேயே நாகைமணிக்கு இணையான என்னுடைய மெய்காப்பாளர் என்ற பாராட்டையும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் வழங்கியிருப்பது இந்த தஞ்சை மண் என்பது தஞ்சைக்கு பெருமை. இவ்வளவு இழப்பு. அதுபோல இந்த கொள்கை உணர்வை தன்னுடைய குடும்பத்திலையும் காட்டியிருக்கிறார். அவருடைய மகனுக்கு பெயர் வாராண்டினா, அவருடைய மகனுக்கு பெயர் குட்டிமணி. ஈழப்போராட்டத்தினுடைய அடையாளமான குட்டிமணி மகன். விண்வெளி பயணத்திற்கு சென்ற வாலாண்டினா அவருடைய மகள். நாம் எல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் அரச மரத்தை சுற்றி இருந்த பொழுது இங்கே கூட நம்முடைய மனிதநேய ராஜ்குமார் அவர்கள் சொன்னார்களே, கருப்பு சேலை உடுத்தி இருந்த நம்முடைய மாதவராஜ் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் இணைந்திருக்கின்ற வேடை இந்த மேடை. இது போன்ற வேடைகளை உருவாக்குவதற்கு இது போன்ற படிப்பகம் நூலகம் குறிப்பாக திராவிடர் கழகத்தால் மட்டும்தான் முடியும். அவருடைய தாயாரே அணிந்திருந்த சேலை கருஞ்சேலை, கருப்பு சேலை. ஆனால் கதச்சட்டை உடைந்திருந்தவருடைய மகன் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்றத்தில் நிழல். அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர்தான் இருப்பார். அவருடைய மனிதநேய பண்பாடு பண்பு உரிய இடத்தை அவர்களுக்கு பெற்றுத்தரும். அண்ணன் பெற்ற பெருப்பையை, அண்ணன் பெற்ற சிறப்பை அவரும் பெறுவார். அதனால் இந்த தஞ்சையும் பயன்பெறும், தமிழ்நாடும் பயன்பெறும். தன்னுடைய மகளுக்கு பெயர் வைத்தார், வாராண்டினா என்று பெயர் வைத்தார். நம்முடைய பெண்கள் அரசமரத்தை சுற்றி கொண்டிருந்த பொழுது விண்வெளியிலே சென்று பூமி சுற்றுவதை பார்த்தது ஒரு பெண், முதலிலே பார்த்தது ஒரு நாய். புத்தகங்களும் நூல்கள் தான், நூலகங்களும் தான் நமக்கு உலகத்தை நம்முடைய பக்கத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். நூலகத்தாலும் புத்தகத்தாலும் தான் எந்த இடத்திலே நாம் இருந்தாலும் சரி, உலகமே நம்முடைய அருகில் வந்து சேரும். விண்வெளியில இருந்து உலகத்தை பார்த்து, உலகம் உருண்டை என்பதை நாம் பாடத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் உலகம் உருண்டை என்பதை கண்ணாலே பார்த்தது, முதலிலே பார்த்தது ஒரு நாய் தான். அந்த நாயினுடைய பெயர் லைக்கா. அதற்கு பிறகு பார்த்தவர் ஒரு ஆண் மகன், அவருடைய பெயர் கஹாரின், யூரி கஹாரின். அதற்கு பிறகு பார்த்தது ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பெயர் தான் வாலாண்டினா. வாலாண்டினுடைய தந்தை தான் வரத்தநாடு குலசேகரன் அவர்கள். ஒரு வரலாற்றை தன்னுடைய குடும்பத்திலே மகளுக்கு பெயராக வைத்து நடைப்படுத்தி இருக்கிறார். அதே போலத்தான் குட்டிமணி 83 7 இழப்புகளை நடந்த பொழுது, இந்த கண்ணால் தான் நான் மலரப்போகும் ஈழத்தை காண விரும்புகிறேன் என்று நீதிமன்றத்திலேயே சொன்னதற்காக, இந்த கண்ணால் தானே நீ பார்ப்பாய் என்று அந்த கண்களை பறித்தார்கள் சிங்கள காடையர்கள். அப்படி கண்களை பறித்து தன்னுடைய போராட்ட உணர்வால், சுதந்திர தாகத்தினால் கண்களையே பறிகொடுத்த அந்த குட்டிமணியினுடைய பெயரை மகனுக்கு பெயராக வைத்திருக்கிறார். குட்டிமணி, தெங்கதுரை, ஜெகனி என்ற 3 பெயரை அன்றைக்கு 83 யாருமே மறந்திருக்க மாட்டார்கள். பல்வேறு உணர்வுகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி புத்தகங்களின் மூலம்தான் உலகம் உங்களுக்கு அருகில் வரும். புத்தகங்களின் மூலம்தான் நாம் இந்த நாட்களில் எப்படி அமர்ந்திருக்கிறோம் என்ற செய்தி தெரியும். இங்கே அம்பேத்கருடைய படத்தை ஏன் திறந்து வைத்தோம்? அம்பேத்கர் அவர்கள்தான் அரசியல் சட்டத்தை எழுதியவர் அல்ல, அரசியல் சட்டத்தை ஒழுங்குபடுத்தியவர். அரசியல் சட்டத்தை எழுதியவர் எம்.என். ராவ். எம்.என். ராவ் எழுதினார், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அற வேண்டாம், எந்த பிரிவுக்கு வேண்டுமானாலும் அரசாங்கம் உதவித்தொகை வழங்கலாம் என்று எழுதிவிட்டார். எனி கிளாஸ் என்று தான் எழுதியிருக்கிறார் அந்த எம்.என். ராவ். அதிலே ஒரே ஒரு சொல்லை நுழைத்தார் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர். எனி பேக்வேர்ட் கிளாஸ் என்ற ஒரு சொல்லை நுழைத்தார். அந்த பேக்வேர்ட் கிளாஸ் என்ற ஒரு சொல்லை நுழைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நாற்காலியிலே நாம் எல்லாம் அமர்ந்து சேர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த பேக்வேர்ட் கிளாஸ் என்ற சொல்லை நுழைக்காமல் போயிருந்தால் எந்த சாதியும் தனக்கான உரிமைகளை பெற்றிருக்க முடியாது. பிறகுதான் தாழ்த்தப்பட்டவருக்காக இன்னொரு சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டவர்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் பேக்வேர்ட் கிளாஸ், பிசி என்பது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இன்னொரு சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டவுடனே தாழ்த்தப்பட்டவர் நீங்களான பிற்படுத்தப்பட்டோர் என்பதை ஆங்கிலத்தில் கொண்டு வந்தார்கள். அதர் பேக்வேர்ட் கிளாஸ், ஓபிசி. இங்கே தமிழ்நாட்டு அரசிலே இருப்பதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி, மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எம்பிசி. ஆனால் ஒன்றிய அரசில் இருப்பது ஓபிசி. ஓபிசிக்கு காரணம் இந்த பின்னணி தான். அவர் பெற்றுக் கொடுத்ததனாலே தான் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர். இங்கே சொன்னார்களே, ஐஏஎஸ்ல இன்றைக்கு யூபிஎஸ் தேர்வில் 57 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
நான் முதல் படி என்ற திட்டத்தின் மூலம் 50 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் மகிழ்ச்சி அடைய ஒன்றுமில்லை. ஆனால் எந்த சட்டத்தின் மூலமாக நாம் இடஒதுக்கீட்டை பெற்றோமோ, சமூக நீதிக்கான வாய்ப்பை பெற்றோமோ, இன்றைக்கு இந்த சமூக நீதிக்கான சமாதி எழுப்புகின்ற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அரிய வகை ஏழைகளுக்கான ஒதுக்கீடு என்கிற EWS. அந்த EWS என்ற ஒன்றை இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு கொண்டு வந்ததன் மூலம் உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் 540 பேர் இந்த UPSC தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த EWS என்பது மட்டும் இல்லாமல் இருந்தால் 57 என்பது வேறு வகையான உயரத்தை எட்டியிருக்கும். இவற்றையெல்லாம் கவலைப்படுகின்ற மாநிலமாக இருப்பது இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். இதுதான் பெரியார் மண், இதுதான் திராவிட இயக்க மண். அவர்களுக்கு பின்னால் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த EWS என்ற ஒன்று 10 விழுக்காட்டை எண்ணி கொடுக்கிறது. அவர்கள் இருப்பதோ 3 விழுக்காடு. 3 விழுக்காட்டு பேருக்கு 10 விழுக்காட்டை வச்சுக்கோங்க. நாங்கள் கோரிக்கையை வைக்கலையே, இருந்தாலும் வச்சுக்கோங்க. கோரிக்கையை வைக்காமல் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். 10 விழுக்காட்டை எண்ணி கொடுக்கிறார்கள். 3 விழுக்காட்டு பேர்களுக்கு 10 விழுக்காட்டை எண்ணி கொடுக்கிறார்கள். அந்த கொடுமை நிகழ்ந்ததன் காரணமாகத்தான் 57 பேர் நாம் இருக்கிறோம். இல்லை என்றால் அவருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கும். அந்த அம்பேத்கர் தான் நமக்கு பிற்படுத்தப்பட்டோர். அவரைத்தான் பாட்டால் ஏந்தினார் பாரதிதாசன். அம்பேத்கரின் எந்த கவிஞன் அம்பேத்கரை பற்றி பாட்டு எழுதல. அம்பேத்கரை பற்றி முதலாக பாட்டு எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அம்பேத்கரின் எரிமலை எண்ணமும் சாதாரண எண்ணம் அல்ல. எரிமலை எண்ணமும் எழும் புயல் செயலும். எண்ணம் எரிமலை போன்றது, செயல் புயல் போன்றது. எரிமலை எண்ணமும் எழும் புயல் செயலும் விரிவுலகத்தையே விழிப்புற வைத்தன. தமிழ்நாட்டை அல்ல, இந்தியாவை அல்ல, உலகத்தையே விழிப்புற வைத்தது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனிநபர் நூலகம் யாரிடத்தில் இருந்தது? அம்பேத்கரிடத்தில் இருந்தது. இந்திய நாடு விடுதலை பெற்ற பொழுது எல்லாரிடத்திலும் சென்று வாழ்த்து பெற்றார்கள், வாழ்த்துறை பெற்றார்கள், கருத்துரை கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஒருவருடைய வீட்டுக்கு வந்தார்கள், அம்பேத்கர் வீடு. அம்பேத்கர் வீட்டில் விளக்கறிந்து கொண்டது. அவரிடத்தில் செய்தியாளர் கேட்டார். எல்லா தலைவர்களையும் பார்த்தோம், விடுதலை நாள் பற்றி செய்திகளை கேட்டோம். அவர்களெல்லாம் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். தட்டி அடித்துத்தான் நாங்கள் வாழ்த்துறை பெற்றோம். நீங்களோ இந்த நேரத்திலும் நள்ளிரவு நேரத்திலும் நீங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்ற பொழுது சொன்னார், அவர்கள் இனம் விழித்துக் கொண்டு விட்டது, அதனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இனம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தை அவர்தான் வைத்திருந்தார். புத்தகம் என்பது அப்படி. பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார் 23 வயதுல. நாட்டுக்காக, நாட்டை நேசித்ததற்காக பகத்சிங், சுகதேவ், ராஜகுடி இவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். பகத்சிங் தூக்கிலிடப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால், பகத்சிங் உன்னை தூக்கிலிடப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, வெளியே வா, புறப்படி என்றார்கள். பகத்சிங் சொன்னார், சில நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒரு புரட்சியாளர் இன்னொரு புரட்சியாளரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னது யாரோடு பேச்சு? சிறையிலே பேச்சு. புத்தகம், லெனின் எழுதிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு புரட்சியாளர், லெனின் ஒரு புரட்சியாளர், ஒரு புரட்சியாளர் இன்னொரு புரட்சியாளரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அரசும் புரட்சியும். அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். சில பக்கம் கேட்டார், யார் சொன்னார்கள் அவரிடத்திலே? இன்னும் சில நிமிடங்களிலே சாவை தழுவ போகிறார், படித்து முடித்து விட்டுத்தான் வர வேண்டும் என்று யாராவது அவருக்கு ஆணையிட்டார்களா? வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் புதிய செய்திகளை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேட்கை சாகும் நிலையிலும் இருந்தது பகத்சிங்கிற்கு. ஒரு புரட்சியாளரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று புத்தகத்தின் வாயிலாக புரட்சியாளரோடு பேசி முடித்த பிறகுதான் புறப்படுங்கள், சாவை தழுவினார். அப்படி வாழ்ந்தவர் தான் தந்தை பெரியார். இதே தஞ்சை மாநகரிலே இப்பொழுது நம்முடைய குரல் நெறியாளர் கு. பரசுராமன் நினைவு வருகின்ற பொழுதே நமக்கு வழக்கி சொல்லிக் கொண்டு வந்தார்கள். நம்முடைய செந்தூர் பாண்டியனும் குட்டிமணி அவர்களும் இதுதான் வீடு, நம்முடைய குரல் நெறியாளர் கு. பரசுராமன் அவர்களுடைய வீடு. அவருடைய நினைவாக எழுப்பப்பட்ட நூலகத்திற்கு இது 2ஆம் ஆண்டு தொடக்கம். மகிழ்ச்சி தான். இன்றைக்கு அவருக்கு பேரன் பிறந்திருக்கிறான், அதை விட மகிழ்ச்சி தான். ரெண்டுமே இணைந்து நடந்திருக்கிறது, எதிர்பாராத வகையிலே நடந்திருக்கிறது. இங்கே அவருடைய பெயரிலே நாம் நினைவு தாங்கிய இந்த படிப்பகம் நூலகம், இதற்கு 2ஆம் ஆண்டு தொடக்கம். பகுத்தறிவாளர் கழகத்திற்கு 2ஆம் ஆண்டு தொடக்கம் இங்குதான் நடந்தது, இதே தஞ்சையில் நடந்தது. அப்பொழுது நண்பர் இளமுருகன், நானெல்லாம் மாணவர்கள், ராமநாத செட்டியார் மன்றத்திலே தான் நடந்தது முழு நாள் நிகழ்ச்சி. இந்த கோவை மருத்துவக் கல்லூரியினுடைய டீனாக இருந்தவர் டாக்டர் பூபதி
அவர்தான் பகுத்தறிவாளர் கழக தலைவர். கால்நடைத்துறையினுடைய இணை இயக்குநராக இருந்தவர் சின்னதுரை, அவர்தான் துணைத் தலைவர். பெரும் மக்கள் எல்லாம் இருந்த பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய ஆண்டு விழா நடந்தது ராமநாதபுரம் மன்றத்தில். 72ஆம் ஆண்டு 71 தொடக்கம், 72ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு தொடக்கம். பெரியார் உட்கார்ந்து வந்த எல்லாரும் உணவுக்கு போய்விட்டார்கள். மதிய நேரம். பெரியார் கண்ணிலே கண்ணாடி, கையிலே பூத கண்ணாடி. சொன்னாரே பெரியார் செல்வம், அருகில பார்த்தவர்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் எடுத்து சொன்னாரே. நாங்கள் பார்த்தோம், அருகிலிருந்து பார்த்தோம். கண்ணிலே கண்ணாடி, கையிலே பூத கண்ணாடி, தடவி தடவி படித்துக் கொண்டே இருக்கிறார் பெரியார். நாங்கள் எல்லாம் பெரியாரையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் உண்மை வந்திருந்த நேரம். ஓராண்டு, அதற்கு உண்மைக்கு ஓராண்டு முடிந்து விட்டது. ஆனால் உண்மைக்கு ஆண்டு கட்டணம் 3 ரூபாய். புத்தகத்தை நேசிக்கின்ற அந்த பண்பை வழங்கிய இயக்கம் திராவிடர் இயக்கம் என்றால் எங்களுக்கு 3 ரூபாய் கிடைக்கல. உண்மைக்கு நான் ஆண்டு கட்டணம் கொடுக்க முடியல. ஆனால் முதலாண்டு விழா முடிந்து 2ஆம் ஆண்டு தொடங்குகிற அப்பொழுது இடத்துல பணம் இருந்தது. உடனே போய் 3 ரூபாய் கொடுத்து உண்மையினுடைய முதலாண்டு தொகுதியை அதை கட்டு செய்து வைத்திருந்தார்கள். வாங்க முடியாத உண்மையை கட்டு செய்யப்பட்ட நிலையிலே வாங்கிவிட்டேன். வாங்கியதை கொண்டு போய் தந்தை பெரியார் இடத்துல கொடுத்து, ஐயா ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க என்று கேட்டேன். பெரியார் சம்பளம் போட்டு தான் உட்காருவார், நாற்காலியில் உட்கார்ந்தது இல்லை. இப்போ எனக்கெல்லாம் 70 வயதுக்கு மேலாகிவிட்டது. 70 வயது ஆன பொழுது பெரியார் அவர்கள் செம்பனார் கோயிலிலே தான் கடைசியாக நின்று கொண்டு பேசினார். செம்பனார் கோயிலிலே தான் முதல் முறையாக உட்கார்ந்து பேசினார். 70 வயதுக்கு பிறகு அவர் எல்லா மேடைகளிலுமே அமர்ந்தபடிதான் பேசினார். செம்பனார் கோயிலில் மட்டும்தான் கடைசியாக அவர் நின்றார், பாதியிலே உட்கார்ந்து விட்டார். அதற்கு பிறகு உட்கார்ந்தேதான். ஆனால் மேடையிலே வருகின்ற பொழுது அவருக்கு நாற்காலி கிடையாது, வெறுந்தரையிலே தான் உட்காருவார். அன்றைக்கு பெரும்பாலும் மேடையில் உள்ள எல்லாருமே அப்படித்தான் உட்காருவார்கள். இன்றைக்கு மேடையிலும் நாற்காலி, கேட்பவர்களுக்கும் நாற்காலி. பெரியவர்களை நாம் வளர்ந்து விட்டோம். அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுதுதான் வாயிலே மெல்ல ஒரு பாட்டை முன்முடுத்துக் கொண்டே இருப்பார், ஏதேனும் ஒன்றை படித்துக் கொண்டே இருப்பார். அந்த பெரியார் இடத்துல உண்மை தொகுப்பை கொடுத்து, ஐயா கையெழுத்து போடுதே என்று சொன்ன உடனே நாரணா கொடுங்கன்னு கேட்டார். எனக்கு அது நாரணா அன்றைக்கு பெரிய தொகை இருந்தாலும் நாரணா கொடுத்தா கையெழுத்து பெற்று இன்றைக்கு வைத்திருக்கிறேன். அப்படியே பெரியார் இடத்துல படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 1 ரூபாய் வேண்டும். அதெல்லாம் பொருளை சேர்க்கின்ற ஆசை அல்ல, கூட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முறை என்பது அப்பொழுது தெரியவில்லை, பிறகுதான் தெரிந்தது. இந்த புத்தகங்களின் வாயிலாகத்தான் இந்த இயக்கம் வளர்ந்தது. ஆனால் எத்தனை வகையான தடைகளை நாம் சந்தித்தோம். பெரியாரினுடைய பொன்மொழிகள் வந்தது. பொன்மொழிகளுக்காக தடை. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார், பெரியாருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாள். பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17, அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15, 2க்கு இடைப்பட்ட நாள் செப்டம்பர் 16. செப்டம்பர் 16ஆம் நாள் தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே சமூக நீதிக்கான ஒரு சட்டம் வந்த நாள். நம்முடைய திராவிடர் இயக்கம் ஆணையிட்ட நாள் 1921 நீதி கட்சி ஆட்சியில் 16/9/1921. அதை நினைவிலே வைத்துக் கொண்டுதான் முத்துவேலனுடைய பேரன் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள் சரியாக சமூக நீதி நாள் என்று அறிவித்தார். அந்த சமூக நீதிக்காக நாம் பெற்றது என்ன? 21 வந்து ஒரு சட்டம் தான் போட்டோம். ஆனால் நடைமுறைக்கு வரவிடவில்லை. மேற்சாதி உயர்சாதி பார்ப்பனர்கள், ஆதிக்க சாதி, அதான் உயர்சாதி, ஆதிக்க சாதி பார்ப்பனர்கள் வரவிடவில்லை, செயல்படுத்த விடவில்லை, கிடப்பிலை போட்டு விட்டார்கள். போராடி 28 தான் அது செயல்பட தொடங்கியது. 28 தான். அதற்கு பிறகு பெரியார் விடவில்லை. இது வெறும் சென்னை மாகாணம், மாநில ஆட்சிதான். ஒன்றிய அரசிலே வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். தொடர்வண்டி துறையில் கொடுங்கள், அஞ்சல் துறையில் கொடுங்கள், ஒன்றிய அரசினுடைய எல்லா துறைகளிலும் கொடுங்கள். பெரியார் போராடினார், குரல் எழுப்பினார், 34 பெற்றுக் கொடுத்தார். இங்கே தொடர்வண்டி துறையிலே, அஞ்சல் துறையிலே, எத்தனையோ துறையிலே இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் எங்க தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், அம்மா இருந்தார், அங்க இருந்தோம் சொல்றீங்களே. சட்டப்படி பெற்றுக் கொடுத்தவர் யார்? பெரியார். மருத்துவம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது யாரை? திராவிடர் இயக்கத்தை, தந்தை பெரியாரை. மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் சான்ஸ்கிரிட் தெரிந்திருக்கணும், சமஸ்கிருதம் தெரிந்திருக்கணும். இந்த மேடைக்கு வர வேண்டும் என்றால் உங்கள் உயரம் 1 அடி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் யாராவது வந்திருப்போமா? இங்கே அத்தனை பேருக்கு இடதான் உட்கார்ந்திருப்போம். வர வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக வேறொன்றை சொல்வது, 1 அடி உள்ளவங்க மட்டும் மேடையே இருங்கள் என்று. அது போலத்தான் சூத்திரம் படிக்கவிடக்கூடாது என்று எண்ணியவர்கள் சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் தான் மருத்துவம், மெடிக்கல். அன்றைக்கு MBBS கிடையாது. இயற்கையார் மருந்து கடை, மருத்துவமனை வைத்திருக்கின்ற
அந்த பாஸ்கரன் அவர்கள் அன்றைக்கு MBBS கிடையாது, அதுக்கு பேர் LMI LMS, இந்த 2 படிப்பு தான். அதை படிப்பதற்கு சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம், மருத்துவம் படிப்பதற்கு, அதுவும் ஆங்கில மருத்துவம் படிப்பதற்கு எதற்கு சமஸ்கிருதம் நீக்குங்கள். 26 நீக்கி விட்டோம். அதற்கு பிறகுதான் எல்லாருமே மருத்துவராகணும். 34 ஒன்றிய அரசில் எல்லா பதவிகளையும் பெற்றுவிட்டோம். எல்லாம் பெற்றோம். 1950 சட்டம் நிறைவேறியது, நடைமுறைக்கு வந்தது. அதுதான் குடியரசு நாள். 1950 ஜனவரி 26 அன்றைக்கு இது எந்த ஒதுக்கீடும் இல்லை, எந்த சமூக நீதிக்கும் இடமில்லை. இதுவரை பெற்றுக்கொண்டு வந்திருந்த அத்தனைக்கும் இனிமேல் காலாவதி நடைமுறை இல்லை. உடைத்தெடுத்து விட்டார்கள். அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்சி, விதவிதமான ஆட்கள், அத்தனையும் பார்ப்பனர்கள் எல்லாருமே உள்ளே போய் ஒவ்வொரு துறையிலும் இருந்து நீக்கிவிட்டார்கள். பெரியார் பொங்கி எழுந்தார். சட்டத்தை மாற்று, சமூக நீதிக்கு இடம் கொடு. பெரியார் தான் கேட்டார். எப்படி இன்றைக்கும் இந்தியாவிலே பெரியாரினுடைய குரல் MK ஸ்டாலின் முதல்வருடைய வாயிலாக வருகிறதோ, அன்றைக்கும் அப்படித்தான். தமிழ்நாடு மட்டும்தான் குரல் எழுப்பியது. சட்டத்தை மாற்று என்றார். சட்டம் வேதத்திற்கு சமம், மாற்ற இயலார். பிடிக்கலன்னா நாட்டை விட்டு வெளியேறி என்று பெரியாரையே எச்சரித்தார். பெரியார் தொடர்ந்து போராடினார். யாருக்காக? அவர் குழந்தைக்கா? அவருக்கு எது குழந்தை? இன்றைக்கும் ஈரோட்டிலே மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் பெரியாருடைய குடும்பம். நான் நீலகிரியில் இருந்து வருகிறேன். அது நீலகிரி மாவட்டம். இன்றைக்கு நீலகிரி ஊராட்சிக்கு வந்திருக்கிறேன். அந்த நீலகிரியும் இந்த நீலகிரியும் இணைத்திருப்பது அதுவும் பெரியார் தான். அந்த பெரியாரால் தான் இன்றைக்கு கோவைக்கு அருகில் இருக்கிற நீலகிரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற நான் இன்றைக்கு நீலகிரி ஊராட்சிக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பெரியார் தான், வாரிசு இல்லாத பெரியார் தான், கோடீஸ்வர பெரியார் தான், உயர் சாதி பெரியார் தான் குரல் கொடுத்தார். சட்டத்தை மாற்றி என்றார். அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் இந்திய அரசியல் சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டது. சேர்க்கப்பட்டது முதல் திருத்தம் அதுதான். 15 உட்பிரிவு 4 மறக்கக்கூடாது, சொல்ல வேண்டும். நன்றியோடு, அதுக்காக தான் முதல்ல சொன்னேன், நன்றிக்கு வாழ்ந்திட வேண்டும். உரம் வேண்டும், திறம் வேண்டும். அந்த உரம் இல்லை, நன்றிக்கு இல்லை, நினைக்கின்ற நெஞ்சம் இல்லை. படிக்கின்றவர்கள் பெரும்பாலும் இரண்டகர்களாக இருக்கிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார்கள், சுயநலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். நன்றி இருந்தால் பெரியாரை நினைக்கணும். பேருக்கு பின்னால் போட்டிருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும், பட்டம் சுமந்திருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் பெரியார் வழங்கிய கொடை. சட்டம் திருத்தப்பட்டது 15 உட்பிரிவு 4. அதற்கு பிறகுதான் பெற்றோம். அந்த சமூக நீதினால் தான் இன்றைக்கு பெரியாருடைய பிறந்த நாள். அந்த பெரியார் எழுதினார் பொன்மொழிகள் நூல் தான் காரணம். எல்லாருக்கும் சமூக நீதி என்று ஒரு கொள்கை வருவதற்கு காரணம் கூட ஒரு நூல் தான். அந்த நூல் மகாத்மா ஜோதிபா புலே எழுதிய குவாம்கிரி, ஆங்கிலத்தில் ஸ்லேவரி, அதை மொழிபெயர்ப்பிலே கொடுத்திருக்கிறோம், அடிமைத்தனம். அந்த ஒரு நூலை படித்துத்தான் கோல்காப்பூர் மன்னர் இடஒதுக்கீடு என்ற ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தினார். ஒரு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியது எங்கே? தமிழ்நாட்டில் தான், திராவிட இயக்கத்தால் தான். அவர் மன்னருக்கு நடைமுறைப்படுத்தினார். அப்படி வந்ததுதான் அது, ஒரு நூலால் வந்தது. பெரியார் எழுதிய நூல் பொன்மொழிகளுக்கு தடை. நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் பெரியார் சொல்வார், என்னுடைய மனச்சார்புபடி, என் கொள்கைப்படி நான் செய்த செயல் சரியானது. உங்கள் சட்டப்படி இது தவறு என்றால் எவ்வளவு அதிகபட்சம் தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுங்கள் நீதிபதி அவர்களே. இதுதான் பெரியார். எதிர்த்து வழக்காடாத பெரியார். இறுதி வரை அப்படித்தான் வாழ்ந்து காட்டிய பெரியார். 6 மாதம் சிறை போட்டுவிட்டார்கள். அபராதம் கட்ட வேண்டும், மறுப்பு. 6 மாதம் சிறை கொடுத்து விட்டார்கள். பெரியார் ஈவே ராமசாமி என்று கேட்டவுடனே பெரியார். நடந்தது இந்த திருச்சியிலே தான். அடுத்து ஒருவரை அழைத்தார்கள். அண்ணாதுரை என்றார்கள். 2 பேரும் அப்பதான் திமுக பிரிந்திருக்கிற நேரம், விளையாட்டு இடைவெளி தான். 1950, அதே 16/9/1950 அண்ணா பிறந்த நாளுக்கு அடுத்த நாள், பெரியார் பிறக்கிற நாளுக்கு முதல் நாள் இந்த திருச்சி மாநகரிலே அண்ணாதுரை என்றார்கள். அண்ணா எழுதிய ஆரியமாயை. இதற்காக உங்களுக்கு அபராதம் 5000 கட்ட மாட்டேன். 6 மாதம் சிறை ஏற்றுக்கொள்கிறேன். 2 பேருக்கும் சிறை. ஆரியமாயை எழுதியதற்காக அறிஞர் அண்ணா அவர்களுக்கும், பொன்மொழிகள் நூல் எழுதியதற்காக தந்தை பெரியார் அவர்களுக்கும் சிறை தண்டனை வழங்கியது தமிழ்நாடு. இன்றைக்கு பொன்மொழிகள் நூலை எல்லோரும் படிக்க முடியும். ஆரியமாயை நூலை இங்கேயே எடுத்து படிக்க முடியும். எத்தனை பேர் படிக்கிறார்கள்? காந்தியா சாந்தி அடைய, ஏவிபி அசை தம்பி,
எழுதியதற்காக வெளியிட்டதற்காக சிறையிலே தள்ளி அவரை மொட்டையடித்து அவமானப்படுத்தினார்கள். முடியோடு சென்றார் ஆசை தம்பி, மட்டையோடு வந்தார் வெளியே. புத்தகம் எழுதியதற்காக காந்தியாரை கொன்றவன் யார்? RSS காரன், இந்து மத வெறியன். காந்தியார் மனம் எப்பொழுது சாந்தி அடையும்? RSS வழிந்தால்தான் என்பதை அன்றைக்கே எழுதியவர் AVP ஆசை தம்பி, வாலிப பெரியார் AVP ஆசை தம்பி. அதற்காக அவருக்கு மொட்டையடிக்கப்பட்ட அவமானம் கூடவே சிறை. இன்றைக்கு நூல் கிடைக்கிறது, படித்தவர்கள் எத்தனை பேர்? இயக்கத்தினுடைய வரலாற்றை எழுதினார் அறிஞர் அண்ணா, இலட்சிய வரலாறு நூல் கிடைக்கிறது, படிப்பவர் எங்கே? இங்கே பாவேந்தருடைய உருவம் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவேந்தர் தான் இந்த தஞ்சை மாநகரிலே 1959ஆம் ஆண்டு ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். எடுத்துக்கிட்டு வா சர்மா, எடுத்துக்கிட்டு வா என்று சொன்னார். யார் அந்த சர்மா? வேணுகோபால் சர்மா. அன்றைக்கு அவர்கள் அறிவித்திருந்தார்கள், வள்ளுவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்ற ஒவ்வொருவரும் ஓவியம் போடுங்கள் என்றார்கள். பாவேந்தர் ஒரு ஓவியத்தை போட சொன்னார். அந்த ஓவியத்தை போட்டவர் தான் வேணுகோபால் சர்மா. ஓவியம் போட்ட இடம் மயிலாடுதுறை மதினா விடுதி, இன்றைக்கு இருக்கிறது அந்த விடுதி. அதில் இருந்து கொண்டு வந்து விட்டார். அன்றைக்கு தான் புலவர் குழு கூட்டம் இங்கே கலந்தை தமிழ்ச்சங்கத்திலே. புலவர் குழு 49 பேர் பார்த்து சரி சொன்னால் அரசு ஏற்றுக்கொள்ளட்டும், சர்மா எடுத்துக்கிட்டு வா. 2 பேரும் கொண்டு வந்து விட்டார்கள். நம்முடைய அரசர் தங்கும் விடுதி ராஜா ரெஸ்ட் அங்கதான் தங்கினார்கள். ராமநாத செட்டியார் மன்றம் வரலாற்று புகழ்மிக்க மன்றம். அந்த மன்றத்திலே தான் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அறிஞர் பட்டத்தை கொடுத்தவர் இந்த பாவேந்தர் பாரதிதாசன். நம்முடைய கிருஷ்ணா தியேட்டர் இருக்குது, கொடிமரத்து மூளை, அங்கேதான் MR ராதா அவர்கள் அஞ்சானஞ்சன் அழகிரி மூலம் வழங்கியதுதான் கலைஞர் பட்டம். கலைஞர் பட்டம் வழங்கியதும் தஞ்சை. அறிஞர் பட்டம் அண்ணாவுக்கு வழங்கியதும் தஞ்சை. இத்தனையும் மறந்திருப்பது தஞ்சை. இவற்றை எல்லாம் இளைஞர்களிடத்தில் சொல்லுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். எவ்வளவு பெருமைக்குரிய எங்களை வழங்கியதும் தஞ்சை. இப்போ நாங்கள் எல்லாம் கோவையில் போய் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இங்கேதான் இது நாற்றங்கா. இங்கே விடப்பட்ட நாற்றுக்கள் எங்கெங்கேயோ போய் வளர் கொடுத்து கொண்டிருக்கின்றன, விளைச்சலை வழங்கி கொண்டிருக்கின்றன. ராமநாதன் மன்றத்திலே தான் அந்த உருவம் வைக்கப்பட்டது. அதுதான் திருவள்ளுவர் உருவம். 49 புலவர்களையும் பார்த்து இது திருவள்ளுவர் பட்டை இல்லை, நாமம் இல்லை, உத்தராட்ச பட்டை இல்லை, வலச்சின்னம் எதுவும் இல்லை, இது ஏற்றதா ஏற்றதா என்று கேட்டவுடனே எல்லா புலவர்களும் இதுதான் சரியானது என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த புலவர் குழு கூட்டத்திற்கு வந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை யானையின் மேல் ஏற்றியது தஞ்சை. ஏற்க யானையின் மேலே ஏற்றி அந்த யானையின் மேலே பாவேந்தர் பாரதிதாசன் வருகின்ற காட்சியை எங்கள் வீட்டிலையும் நானும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய உருவத்தை அப்படியே சிலை போல உலகத்திலே செதுக்கி இருக்கின்ற ஒரு படத்தை நம்முடைய விசிறியடிகளார் தான் எனக்கு வழங்கினார். இங்கே எனக்கு மனம் தூவினாரே அந்த விசிறியடிகளார் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணம் பழனிமாணிக்கம் அவர்கள் பாவேந்தர் விழா நடத்திய பொழுது இவர் வந்து பாவேந்தர் படத்தை எனக்கு கொடுத்தார். அவர் மறந்திருப்பாரோ என்னவோ, நான் வீட்டில் புகப்படியே பாட்டி இருக்கிறேன். அந்த பாவேந்தரை யானையின் மேல் ஏற்றி கொண்டு வந்தது இந்த தஞ்சை. அந்த படத்தை வைத்திருந்தது பெரியார் அண்ணா சிலைகள் 2க்கும் பக்கத்தில் இருந்த சூர்யா ஸ்வீட் ஸ்டால் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நடத்தி வந்த சாமி நாகராசன், அவர் ஒரு மராத்திக்காரர். இந்த சாமி நாகராசனுடைய கடையில் வைத்திருப்பார். பாவேந்தர் வருவார், யானையின் மேல் வருவார். விஸ்வநாதன் முதலிய புலவர்கள் எல்லாம் பின்னாலே அடிவகுத்து வருவார்கள். அந்த படத்தை மாட்டி இருந்தார். அந்த படம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள், தஞ்சை கண்டுபிடிக்கட்டும். அப்படித்தான் கரந்தை வரைக்கும் சென்றார்கள். கரந்தையிலே தான் புலவர் குழு கூட்டம். அங்கேதான் அறிவிக்கப்பட்டது இதுதான் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்பொழுது அஞ்சல் துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் சொன்னாரே, சுப்பராயன், டாக்டர் சுப்பராயன், அவர் தான் அஞ்சல் துறை அமைச்சர். அவர் அஞ்சல் துறை நடைபெற வைத்து விடுகிறேன், அஞ்சல் துறை நடைபெற வைத்து விட்டார் 59. அதுதான் வள்ளுவர். வள்ளுவர் படத்தை வழங்கியவர் யார்? பாவேந்தர். பாரதியாருடைய உருவத்தை வழங்கியவர் யார்? பாவேந்தர். பாவேந்தரை பற்றிய செய்திகளை இன்னும் பரவவில்லை. பாவேந்தர் பரவினால் பகுத்தறிவு பரவும். பாவேந்தர் பரவினால் பெரியார் பரவுவார். இங்கே நம்முடைய பாவேந்தருடைய பாடல்களை எழுச்சியோடு பாடினார் நம்முடைய பொன்னரசன் அவர்கள். மிக உணர்ந்து பாடினார், எழுச்சி குன்றாமல் பாடினார் பொன்னரசன் அவர்கள். அவரை இன்னும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு சொல்லுங்கள் என்றால் தெரியாது. 2 வரிக்கு மேலே சொன்னால் எழுதி வைத்து படிக்கிறேன் என்பார்கள். அவர் அப்படியே நினைவில் இருந்து சொல்லுகிறார். பாவேந்தர் பாடலை சொல்லுகிறார், பிரிஞ்சித்திரனார் பாடலையும் சொல்லுகிறார். அந்த பாவேந்தர் பரவத்தான்
தமிழ்நாட்டிலே புத்துணர்ச்சி எழும். இன்றைக்கு நல்ல வேளையாக நம்முடைய முதல்வர் வருகின்ற 29ஆம் நாள் பாவேந்தர் பிறந்த நாளை தமிழ் வாரம் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு புத்துணர்ச்சி தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறதனுடைய அடையாளம் தான் பாவேந்தருக்காக. நாம் எல்லாம் கேட்டது தமிழ் நாள் என்று அறிவியுங்கள் என்று கேட்டேன். நாள் என்னன்னா வாரம். அவன் நடத்துகிறானே சமஸ்கிருத வாரம், இந்தி வாரம், நடக்கட்டும் தமிழ் வாரம். கொண்டாட வேண்டும், 7 நாட்களும் கொண்டாட வேண்டும். பெரியாருடைய பிறந்த நாளை 7 நாள் கொண்டாடியது இந்த தஞ்சை. 7 நாளும் ராமநாதன் மன்றத்திலே விழா நடக்கும். 7 நாள் விழா, 1 நாள் 2 நாள் அல்ல. அப்படியெல்லாம் நடந்தது இந்த தஞ்சையிலே. அந்த பாவேந்தர் தான் பாரதியாருடைய உருவத்திற்கும் ஓவியம் கொடுத்தவர். படம் எடுத்தவரும் அவர்தான். மண்ணடியிலே சென்னையிலே படம் எடுக்கப்பட்டது பாரதிதாசனால். அவருக்கு பிடிக்கல, 2 கண்ணமும் ஒட்டி போய் கிடக்கு. ஒட்டி போன கண்ணத்தோடு வேலை இருக்கிற முட்டாசனுடைய முன்னையும் சுருங்கி போய் கிடக்கிறது. இந்த பாரதி என்று பிடிக்கவில்லை. அதை கோட்டையிலே கொடிமரத்திலே தேசிய கொடி ஏற்றினாரே பாஷ்யம், விடுதலை வீரர், அவர் நல்ல ஓவியர். கொடியேற்றிய பொழுது அவருக்கு பெயர் பாஷ்யம், ஓவியம் வரைகிற பொழுது அவருக்கு பெயர் ஆர்யா. 2 பேரும் ஒருவர் தான். அந்த ஆர்யாவை கொண்டு ஓவியம் போட செய்து இன்றைக்கு வழங்குகிற பாரதியாருடைய படத்தை வழங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதியாருக்கு பொட்டு வைக்கிற பழக்கம் கிடையாது. நம்ம மாதிரி ஒன்று போடுவார். படம் எடுக்கப்பட்ட பொழுது அதில் பொட்டே கிடையாது. கையில்லாத ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துருப்பார், ஒரு பக்கம் திருப்பி கொண்டு உட்கார்ந்துருப்பார். அதுதான் உண்மையான படம். ஆர்யா என்பவர் தான் மேக்கே ஒரு பொட்டு இருக்கோ, நீங்கள் ஒன்று வச்சுக்கோ சுட்டார். இன்னைக்கு பொட்டு வைத்த பாரதியாரை பார்க்கிறோம். அது வைத்தது ஆர்யா, ஓவியர் ஆர்யா வைத்தது. உண்மையான படத்திலே பொட்டு இல்லை. இவற்றையெல்லாம் இங்கே திராவிட சிந்தனைப்படி நடத்துகின்ற பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். வகுத்திருவாளர் கழக பெருமக்கள், திராவிடர் கழக பெருமக்கள், நானும் திமுக கழக இலக்கியங்களுடைய மாநில புறவலர் இலக்கிய அணி பெருமக்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறோம். இவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பொட்டு என்பது பாரதியார் வைத்தது அல்ல, பாரதியாருக்கு வைக்கப்பட்டது ஆர்யாவால். அந்த பாரதியாருடைய படத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உருவாக்கி வழங்கியவர் பாவேந்தர் என்று நினைக்க வேண்டும். வள்ளுவருடைய படத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் 2 தமிழ்நடை சின்னம் சிறிய 2 அடிகள், அள்ளு தொருஞ்சுவை உள்ளும் தொரும் உணர்வாகும் வண்ணம், கொள்ளும் மரம்பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ். தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, வையகமே. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், பொல்லாததில்லை புரைத்திருந்த வாழ்வுகளை அழைத்து செல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளில், இல்லாதது இல்லை இணை இல்லை முப்பாளுக்கு திருக்குறளுக்கு இந்நிலத்தே. பாடியவர் பாவேந்தர். இலக்கியங்களை படிக்கின்ற அந்த பண்பு மட்டும் வந்துவிட்டால், படிக்கின்ற பழக்கம் வந்துவிட்டால் உணர்ச்சி சார்ந்த நோய்கள் வராது. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் குருதி எழுத்தம், சர்க்கரை, நரம்பு தளர்ச்சி சொல்கிறார்களே. படிக்கின்ற பழக்கம் குறைந்து போனதனால், படிக்கின்ற பழக்கம் வந்துவிட்டால் புத்தகத்தை எடுத்தா போதுங்க, மழை பெஞ்சு அழுந்தறியாது, இடி இடிச்சு அழுந்தறியாது என்பார்கள். அப்படி மனமூன்றி படிப்பது தான் படிப்பு. அப்படி படிக்கின்ற படத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இங்கே பெரியார் படிப்பகம், ஆசிரியர் வீரமணி நூலகம். அப்படி படிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களுக்கு உணர்ச்சி சார்ந்த நோய், எமோஷனல் டிசீஸ் வராது. படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பல பேர்த்த கேட்கலாம், நான் படிச்சேங்க, குடிக்கிறது தப்புன்னு போட்டுருந்துச்சு, விட்டுட்டேன். ஏன்னா குடிக்கிறதா? இல்லை, படிக்கிறது. படிச்சா அறிவு வந்துருமோன்னு பல பேர் பயப்படுகிறார்கள். படித்தால் அறிவு வரத்தான் செய்யும். அந்த அறிவை பரப்புகின்ற நல்ல பணியை நிறைவேற்றுகின்ற நம்முடைய பெரியார் படிப்பகம் வாழ்க, ஆசிரியர் வீரமணி நூலகம் வாழ்க, வாழ்வியல் சிந்தனைகள் வாசகர் வட்டம் வாழ்க, பங்கேற்கின்ற வாய்ப்பை வழங்கிய பங்கேற்ற அனைவரும் வாழ்க. நன்றி.